இந்தாங்க காஃபி. பரவாயில்லைங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அதனால என்ன, சும்மா சாப்பிடுங்க. தேங்க்யூ. நீங்க ஒரே ஒரு முறை தான் என் தங்கச்சியை பார்த்ததா சொல்றீங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டு என் தங்கச்சி நீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அதே தான் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அது என்னமோ சார், நான் உங்க தங்கச்சியை பார்த்த முத பார்வையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. எல்லாம் சரிதாப்பா. உன்னை பெத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டிருந்தா கொஞ்சம் முறையா இருந்திருக்கும். மன்னிக்கணுங்க, எனக்கு அந்த குடுப்பனை இல்லை. என் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நானே தான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். எதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். ஒன்னும் அவசரம் இல்லை சார். என்னை பத்தின எல்லா விவரங்களையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க எடுக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவா இருக்கட்டும். நான் வரேன் சார். வரேம்மா. அவர்தான் அப்பவே புறப்பட்டு போயிட்டாரு. இன்னும் வெக்கப்பட்டு இருந்தா எப்படி? சரி, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா? உனக்கு எப்படி? அன்னைக்கு பார்த்தப்ப பிடிக்கல, ஆனா மத்தவங்க மாதிரி இல்லாம கௌரவமான முறையில பெண் கேட்க வந்தாரு. இப்பதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? அவர் யாரு, எப்படிப்பட்டவரு, சைவமா அசைவமா, டீ காபி தான் குடிப்பாரா இல்ல மத்ததெல்லாம் குடிப்பாரான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? பையன் எப்படிப்பட்டவன், என்ன செய்யறான், என்ன ஏது, எல்லா விவரத்தையும் நான் சரியா கேட்டு வந்துட்டேனே. அவன் பேரு குமார். பையனோட ஊரு மதுரை. 1500 ரூபாய் சம்பளம். பையன் ரொம்ப நல்ல வண்டி. 1500 ரூபாய் சம்பளத்துல ஹோட்டல்ல கிட்ட எங்கேயும் சாப்பிடறது கிடையாது. அவனே சமைச்சு அவனே சாப்பிட்டுக்கிறான். தண்ணி கிண்ணி சிகரெட் இதெல்லாம் சுத்தமான பிரம்மச்சாரியம். அதையும் நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ராஜ்பேட்டையில ஒரு பிளாட் வாங்கி அதையும் வாடகை விட்டு அதையும் சேர்த்து வச்சிருக்கான். ஐயோ ராஜாத்தி, பையன் ரொம்ப அழகா இருக்காண்டி. எனக்கு அவனை பிடிச்சிருக்குது. இந்த வீட்டு மாப்பிளையே அந்த பையன் வரத்துக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, இதெல்லாம் எப்ப யாருகிட்ட எப்படி விசாரிச்சீங்க? இதை விட எனக்கு என்ன வேலை தம்பி? எனக்கு என்ன குடும்பமா, பிள்ளையா, குட்டியா? அது இருக்கட்டும். நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தன் வலிய வந்து கேக்குறானா, அவன் யாரு என்ன எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்கு நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன்ல. இல்லைங்க, நான் குறுக்க பேசாதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையா? எனக்கு சம்மதம் தான். அம்மா, உங்களுக்கு? எனக்கு பரிபூர்ண சம்மதப்பா. தங்கச்சி, நீ என்னமா சொல்ற? மாப்பிள்ள வந்து பொண்ணை கேட்டதும் முதல்ல சம்மதம் சொன்னது தாமரைதான். இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு முதல்ல கெட்டி மேளம் கொட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவேவ சரதாம் சதம். ஒரு வீட்டுல வாழை மரம் கட்டிடக்கூடாது. ஓடிக்க படுக்கனே வந்துருங்க. வாய மூடியா? வாயாச்சு அங்கே ஊத்தாம இங்கே வாய திறக்கிற. இவன் அனாதை பையன் நினைச்சு பொண்ணு கொடுத்த அனாதை பையன் எவையா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.